ஃபேமிலி ஓரியன்டட் எல்லாமே வந்து பார்க்கலாம் மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையை பிடிச்சது ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வர நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அம்மா சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ஹீரோயினே இல்லனாலும் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. அந்த ஹீரோயின் இல்லைங்கிற ஒரு இது இல்லாம சூப்பரா இருந்தது படம். ஒரு நேச்சுரல் ஃபீல் அந்த படம் பார்த்தா உங்களுக்கு வரும். கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த படத்தை பாருங்க, ரொம்ப பிடிக்கும். படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்ணாங்க. எல்லாருமே யாரும் இந்த ஆர்டிஃபிஷியலா இல்லாத மாதிரி இல்ல. சோ சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். அது உண்மையிலேயே ஒர்த்தான படம் தான். அப்ப ஹீரோனினா சிங்கிள் லவருக்குலாம் ஒரு தரமான படம் இது. புதுசா நடிச்ச மாதிரி தெரியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட ஒவ்வொரு எமோஷனும் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு இன்னும் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் இருக்கு. போயிட்டு திருப்பி இன்னொரு ஷோ வரணும் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பர். தாயார் அம்மாவா நடிச்சிருக்காங்க பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் நிக்கிறாங்க சார். தேங்க்யூ. சூப்பரா இருந்ததுண்ணா. கைத்தட்டல் பயங்கரமா இருக்கு. படம் அல்டிமேட். இன்னும் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் இருக்கு. போயிட்டு திருப்பி இன்னொரு ஷோ வரணும் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு படம். நல்ல கதை, டாகை வச்சு நல்ல கதை பண்றாங்க. காட்டுக்குள்ள இருக்கவங்க வந்து எப்படி கஷ்டப்பட்டு வாழ்றாங்கன்றது வந்து நல்லா இது பண்ணி படம் எடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து அவரோட கனெக்ஷன் வித் அவரோட டாகோட ஒரு கனெக்ஷன் இருக்கு, நல்லா காட்டியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா சீனுமே வந்து விஷுவலி கேப்டிவேட்டிங்கா இருந்தது. புதுசா நடிச்ச மாதிரி தெரியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட ஒவ்வொரு எமோஷனும் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ற மாதிரி அவர் நடிச்சிருந்தாரு. நல்லா இருந்தது. விஷுவலி எல்லாமே கேப்டிவேட்டிங்கா இருந்தது. நிறைய டைம் பார்க்கலாம். போர்லாம் அடிக்கல, கொஞ்சம் கூட அடிக்கல. எனக்கு வந்து அவங்க அம்மா வந்து அந்த ஃபைட் சீன்ல வந்து அவங்களோட இதை காட்டுறப்ப அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்ணாங்க. எல்லாருமே யாரும் இந்த ஆர்டிஃபிஷியலா இல்லாத மாதிரி இல்ல. சோ சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கணும். என்ன மெசேஜ் எல்லா லிவிங் திங்ஸும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். ஹியூமன்ஸ்னா நம்ம ஹியூமனா இருக்கணும். ஸோ அது ஆல் லிவிங் திங்ஸ் ஆர் ஈக்குவல், ஒன் ஃபார் ஆல். அந்த மாதிரி டாகோட வந்து டாக் தான் இந்த படத்தோட ஹீரோயின். ஸோ ரொம்ப நேச்சுரலா எமோஷனலா இருந்தது. எல்லாருமே வந்துட்டு ஈக்குவலா லைக் கனெக்ட் ஆனிச்சு. ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா எமோஷனல் மூவி. ஃபேமிலி ஓரியன்டட் எல்லாமே வந்து பார்க்கலாம் மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையை பிடிச்சது ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட அம்மாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் அந்த அனிமல்ஸ்லாம் எப்படி நம்ம இது ஒரு கதாநாயகி இல்லாம பிள்ளைங்களை வச்சு ஒரு 4 பிள்ளைங்களை வச்சு அது அருமையா நடிச்சிருக்காங்க. எல்லா கதாபாத்திரங்களும் இந்த நிறுவனத்துக்கு நம்ம எல்லாரும் சபாஷ் சொல்லணும் சார். குடும்பத்தோட எல்லாரும் வந்து தியேட்டர்ல வந்து படம் பார்க்கணும் சார். ஒரு நாய்க்காக ஒரு மனிதம் சார். எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. டெக்னீஷியன்ஸ், இதுல மியூசிக், ஃபைட்டு, லொகேஷன், அந்த நாய், அந்த தாயார் அம்மாவா நடிச்சிருக்காங்க பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் நிக்கிறாங்க சார். தேங்க்யூ. வேற மாதிரி படம்னா படம் தான் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வேலையா இல்ல. செகண்ட் ஹாஃப் நல்லா தானே இருந்துச்சு. லாஸ்டா அவங்க அம்மா பாம்ப தூக்கி அடிப்பாங்க. அந்த சீன்லாம் அன்எக்ஸ்பெக்டட். இனிமேல் நம்ம பசங்க நாயில அடிக்க மாட்டானுங்க. ஒழுங்கா பாத்து பண்ணுங்க. ரொம்ப நாயில அடிப்பேன். பார்த்தா பாத்து தெரிஞ்சுட்டானா. ஆக்டிங்லாம் பார்த்தாதானா ஆக்டிங் அந்த ரீல்ஸ்ல பண்ணது. ஆனா ஒரே என்னன்னா சாங் மட்டும் வச்சிடலாம். சாங் காமெடி அது உண்மையிலேயே ஒர்த்தான படம் தான். அப்ப ஹீரோனினா ரொம்ப மைனஸ். சிங்கிள் லவருக்குலாம் ஒரு தரமான படம் இது. ஹீரோனி கொஞ்சம் இந்த லவ்லாம் அந்த மாதிரி இன்னும் சூப்பரா நான் படமே. அது மட்டும் லைட்டா நல்லா இதுவா இல்ல, அவ்வளவுதான். படம்லாம் நல்லா ஏன்னா வாயில்லாத ஜீவனெல்லாம் அடிக்கூடாது அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. தேவையில்லாம ரோட்ல நாய் எல்லாம் அடிச்சு சாவடியாங்க. அதெல்லாம் இல்லாம நாய் நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாண்ணா அடி மாட்டோம். அந்த மாதிரி எங்களுக்கு தோன்ற மாதிரி எல்லாருக்கும் தோண வைக்கிறாங்க. அதுல இது நான் படம் அதுதானா பாக்கலாம். சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது. த்ரில்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்க? எல்லாரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். எல்லாரும் எல்லா உயிரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்ல வராங்க. நல்லா புரிஞ்சது. ஹீரோ வந்து புதுசா நடிச்சிருக்காரு. ஆனா புதுசா நடிச்ச மாதிரி தெரியல. மெயின் மாதிரி இல்ல, ஹீரோயினா படத்துல இல்ல. ஆனா நல்லா தான் இருந்தது. நல்லா இருக்கு.
நீங்க ஒரு சூப்பரா இருந்தது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எல்லாரும் வந்து பார்க்கலாம். படத்துல வந்து உங்களுக்கு என்ன சீன் பிடிச்சிருக்கு? எனக்கு அம்மாவோட சீன் தானா, திடீர்னு அந்த அடிச்சதெல்லாம் சூப்பரா இருந்தது. நல்லா காமா இருந்தவங்க வந்து திடீர்னு அடிச்சது வந்து பையனுக்காண்டி அது சூப்பரா மாசா இருந்தது. படத்துல வந்து ஹீரோயினே இல்ல. ஆமா, ஹீரோயினே இல்லனாலும் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. அந்த ஹீரோயின் இல்லைங்கிற ஒரு இது இல்லாம சூப்பரா இருந்தது படம். படத்துல வந்து ஹீரோ வந்து புதுசா நடிச்சிருக்காங்க. ஆமா, அது புதுசா இருக்க மாதிரி இல்ல, அவங்க நல்லா ஆக்ட் பண்றாங்க, சூப்பரா இருந்தது. நடிச்சவங்க மாதிரி தான் நல்லா ஆக்ட் பண்ணிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. அதான் ரொம்பவே அம்மா அடிச்சது, எல்லாரும் வந்து கூட நின்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இது பண்ணதெல்லாம் சூப்பரா இருந்தது. சாங் ஓரளவு இதாக இருந்தது. எனக்கு ஆக்டிங், எனக்கு டாக்னாவே ரொம்ப பயம், அனிமல்ஸ்னாவே ரொம்ப பயம். பார்த்தீங்க படம் வந்து பார்த்தபோது எனக்கு ரொம்ப எமோஷனலாகவே கனெக்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா எல்லாரும் வந்து படம் பாருங்க. நல்லா இருக்கு. ஹீரோ வந்து புதுசா நடிச்சிருக்காரு. ஹீரோ அவர் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. குணாநிதி அண்ணா ஹீரோ மாதிரி தெரியுது. ஆமா, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. நல்லா ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் ப்ரோ பண்ணியிருக்காங்க. நல்லாவே நம்மளை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த மியூசிக்காக இருக்கட்டும், ஒரு நேச்சுரல் ஃபீல் அந்த படம் பார்த்தா உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த படத்தை பாருங்க, ரொம்ப பிடிக்கும். டாக் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்கு. காலின்ற ஒரு டாக், அது இவ்வளோ ஒரு இது கொடுக்குன்னு தெரியல, நல்லா நடிச்சிருக்கு. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சது. எல்லா உசுரும் ஒன்று தான் சொல்ற அந்த ஒரு கான்செப்ட் எங்களை அப்படியே பூஸ்பம் ஆகிடுச்சு. அதான் அந்த வந்து நான் கூட அவரை வந்து சாவடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். அந்த வில்லனை லாஸ்ட்ல டெத் ஆயிடுவான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அவர் விட்டுட்டு எல்லா உசுரும் எனக்கு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு குணாநிதி நான் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுல வர நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அம்மா சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ வந்து புதுசா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்குங்களா? ஹீரோ வந்து புதுசா நடிச்சிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரா? நல்லா நடிச்சிருக்காங்க. சாங்கெல்லாம் இதுல படம் பாட்டு வந்து அந்த டாக் வச்சு பாடினது எல்லாமே நல்லா இருந்தது. படம் நல்லா பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்குது. தியேட்டர் சூப்பரா இருக்குண்ணே. சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாருமே. ஸ்பெஷலா ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. தர்மன்ற கேரக்டர்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நான் தான் நடிச்சிருக்கேன். ஃபேமிலி ஓரியன்டட் எல்லாமே வந்து பார்க்கலாம் மாதிரி இருக்கு. எனக்கு உண்மையா பிடிச்சது ரொம்ப கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல வர நேச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க அம்மா சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா, ஹீரோயினே இல்லனாலும் இது வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. அந்த ஹீரோயின் இல்லைங்கிற ஒரு இது இல்லாம சூப்பரா இருந்தது படம். ஒரு நேச்சுரல் ஃபீல் அந்த படம் பார்த்தா உங்களுக்கு வரும். கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து அந்த படத்தை பாருங்க, ரொம்ப பிடிக்கும். படம் சூப்பரா இருந்தது. கண்டிப்பா பார்க்கணும். எல்லாரும் ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்றாங்க. எல்லாருமே யாரும் இந்த ஆர்டிஃபிஷியலா இல்லாத மாதிரி இல்ல. ஸோ சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். அது உண்மையிலேயே ஒர்த்தான படம் தான். அப்ப ஹீரோனினா ரொம்ப மைனஸ். சிங்கிள் லவருக்குலாம் ஒரு தரமான படம் இது. புதுசா நடிச்ச மாதிரி தெரியல. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோட ஒவ்வொரு எமோஷனும் வந்து நம்மளுக்கு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு இன்னும் எத்தனை வாட்டி வேணா பார்க்கலாம் இருக்கு. போயிட்டு திருப்பி இன்னொரு ஷோ வரணும் இருக்கு. அந்த அளவுக்கு சூப்பர். தாயார் அம்மாவை நடிச்சிருக்காங்க பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கா நடிச்சிருக்காங்க. அவங்க தான் நிக்கிறாங்க சார். தேங்க்யூ.